வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஃபார் டிசைன் இன்ஜினியர்ஸ். என்ன டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லர் டிசைன். எஸ், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்படி ஒரு பாய்லரை டிசைன் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒர்க் ஷாப்பில் பாய்லர்னு ஒன்று டீ கடையில் இருக்கிற பாய்லர்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பாய்லர், அதை எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணணும், அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், அதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க் ஷாப் தான் இது. இந்த ஒர்க் ஷாப் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்குள்ளே என்னதான் நாங்கள் கற்றுற போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம பார்த்துருவோம். அதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதே கஷ்டமாயிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், Mr.Kabilan Kumaravadivel. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் லைட்லாம் நம்ம ஒன்று ஒர்க் ஷாப் மறுபடியும் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் இந்த டைம் புதுசாக ஏதாச்சும் இருக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஒரு ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அந்த இதில் யோசிக்கும் பொழுது தான் பாய்லர் டிசைன் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன் டே ஒர்க் ஷாப் ஆன் பாய்லர் டிசைன். ஸோ பாய்லர்னால் இண்டஸ்ட்ரியில் மெயினாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த பவர் பிளான்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர்ஸோட தேவை அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாய்லரை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் ஆகட்டும், இல்லை டிசைன் பண்ணுறதுக்கான நாலேஜ் ஆகட்டும், நான் பார்த்த வரைக்கும் தேர்ந்தது வரைக்கும் அது அந்த ஸ்கில் இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யார் ஃபில் பண்ணுறது? டிசைன் இன்ஜினியர் தான் ஃபில் பண்ணணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த ஸ்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியருக்கோ எப்படி வரும்? ஏதாவது சொன்னால் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து இந்த டாப்பிக்கும் எங்களுக்கு வந்து மெயினில் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்லர் டிசைன். ஒரு பாய்லர்னால் எப்படி இந்த பாய்லரோட சைஸ் என்ன இருக்கணும், என்ன திக்னஸில் நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அதாவது மெட்டீரியல் செலெக்ஷன் என்ன சைஸ் இருக்கணும், என்ன டைமென்ஷன்ஸில் இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கணுமா, ஹரிசாண்டலாக இருக்கணுமா, எதை பேஸ் பண்ணி ஃபயர் பண்ண போகிறோம் அது. ஸோ இது எல்லா கான்செப்டும் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும், அண்ட் தென் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு மாடலாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கேட் மாடலாக நீங்கள் போடணுமோ, அதை எப்படி நீங்கள் வந்து 2D கன்வெர்ட் பண்ணி மேனுஃபேக்சருக்கு கொடுக்கணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், சிஎஃப்டி அந்த ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் ரெண்டுமே எதுவும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், என்ன சாஃப்ட்வேர்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுக்கு மேஜராக வந்து சாலிட் ஒர்க்ஸ் அண்ட் ஆட்டோகேட்லேயே போட முடியும். பட் இண்டஸ்ட்ரியில் வேறு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். ஸோ ஒரு ஒன் டே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறது யார் அப்படின்னா டாக்டர் தண்டபாணி. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து ஃபீல்டு ஆல்ரெடிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்பும் ஃபுல்லாக கைட் பண்ண போகிறாரு. இது கூட சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கீஸ் அண்ட் தென் முருகேசன் இவங்க 2 பேர் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட்லேயும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்க்கான டோட்டல் கண்டென்ட். இந்த ஒர்க் ஷாப் நம்ம MEC கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வர்ற 19/11/2022 சனிக்கிழமை. ஸோ 19/11/2022 சாட்டர்டே தான் நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து இங்கே நடக்குது. காலையில் ஷார்ப்பாக 10 o'clock இந்த ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் ஒரு 5 or 5:30 வரைக்கும் இந்த ஒர்க் ஷாப் இருக்கும். கண்டிப்பாக ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடியே நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒர்க் ஷாப் ஒன் டே ஃபுல்லாக நடக்க போகுது. இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனில் உங்களுக்கு வந்து இந்த டிசைனோட இன்ட்ரொடக்ஷன், டிசைன்னா என்ன, ஒரு டிசைனர்னா என்னென்ன ஸ்கில் எல்லாம் வேணும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக பாய்லர் டிசைன் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம எப்படி கிராப் பண்ணணும், அப்படி நம்ம கிராப் பண்ணணும், நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மார்னிங் செஷனில் கொடுப்போம். அதுக்கப்புறமா ஒரு பாய்லரை நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ ரியல் பாய்லரை எப்படி டிசைன் பண்ணணும், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், நான் சொன்ன அந்த A to Z ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து டாக்டர் தண்டபாணி சார் உங்களுக்கு கிளியராக தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதில் சில கால்குலேஷன்ஸ்லாம் வரும், அதுவும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் செஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஓனாக ஒரு பாய்லரை டிசைன் பண்ண போகிறீங்க. சும்மா டிராஃப்ட் பண்ண போகிறது இல்லை, புரிஞ்சுக்கங்க. டிசைன் பண்ண போகிறீங்க. டிசைன்னா என்ன சைஸ் இருக்கணும், ஏன் சைஸ் போட்டீங்க, என்ன திக்னஸ் இருக்கணும், ஏன் திக்னஸ் போட்டீங்க, என்ன வெல்டிங் அந்த இடத்துல அடிக்கணும், என்ன சப்போர்ட் கொடுக்கணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பாய்லரை டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களால் பண்ண முடியும். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ட் பேப்பர் கொடுத்துருவோம். அதாவது சார்ட் பேப்பர்னால் அதுதான் உங்களுக்கு கொடுத்த ஒரு பிளேட்.
ஒரு 10 mm ஒரு 8 mm உள்ள ஒரு பிளேட்டு. நீங்கள் டிசைன் பண்ணதை எங்களுக்கு அந்த சார்ட் பேப்பரில் நீங்கள் தான் பண்ணி காட்டணும். செம்மல இதுதான் சார்ட் பேப்பர் தான் அப்படியே பிளேட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் போகும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 day ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு பாய்லரை எப்படி நாம் கால்குலேட்டிவாகவும் டிசைன் அரைவ் பண்ணுறது, அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதாவது ஃபேப்ரிகேட் பண்ணுறது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 1 day என்டையராக உங்களுக்கு இந்த நாலேஜ் வந்துடும். as well as சாஃப்ட்வேர்லேயும் உங்களுக்கு இதை நீங்கள் வந்து மாடல் பண்ணி பார்ப்பீங்க. ப்ளஸ் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவோம். அனாலிசிஸ் நீங்கள் இந்த 1 day நீங்கள் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா 3D மாடல் பண்ணி அதை வந்து நீங்கள் 2D கன்வெர்ட் பண்ணி மேனுஃபேக்சருக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பண்ண முடியும் இந்த 1 day. ஸோ அதை தான் நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும், நீங்கள் இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் டிசைன் கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தாலுமே ஈவன் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கா பாய்லர் டிசைனுக்கும் வெசல் டிசைன்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஈவன் நம்ம சேனல்லேயே கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம போட்டுருக்கோம். பட் அதுக்கான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவாக தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இல்லை. அதனால் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் பற்றின வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees per head. ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் அண்டு உங்களுக்கு எப்படின்னா டோட்டலாக ஒரு பாய்லரே நீங்கள் டிசைன் பண்ணிட்டு தான் வெளியே போவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி ஒர்க் ஷாப் வேறு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களும் இதை அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது புது டாப்பிக்காக தெரிஞ்சிச்சு எனக்கும். ஸோ வித்தியாசமாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு எதுவும் டவுட்னா ஜஸ்ட்